வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான வின்னிங் தான் இருந்துச்சு. நம்ம கொடுத்த நம்பர் இன்றைக்கி மேட்ச் ஆயிருந்து அருமையாக வின்னிங். எப்படிங்க மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொன்னோம், 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கட்டாயம் இடத்துல வரும், 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கட்டாயமாக வரும். 5ஆம் நம்பர் நான் தான் இருக்கும். எப்போயுமே நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து எப்போயுமே 2 விதமான மெத்தடை ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். நான் என்ன காரணம்னா, ஒன்று இல்லைனாலும் ஒன்று நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நமக்கு 4 நம்பர் கொண்டு வரோம். 4 நம்பர் எப்படிங்க கொண்டு வரீங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்து எப்படி கொண்டு வரேன் அப்படின்னா, நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. 2 நம்பர் நமக்கு பாஸ் ஆகிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுக்குறது 4 நம்பரு, 2 நம்பர் பாஸ் ஆகிற காரணம் என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. ஒன்றுமே இல்லை. நான் 2 விஷயத்தை நம்புவேன் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக. சரிங்களா? 2 மெத்தேடு நான் எடுத்து வச்சுருப்பேன். அது ரொம்ப பலமாக வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா, அந்த 2 மெத்தட்லேயும் 4 நம்பரை சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெருக்கல் மெத்தேடு, ஒன்று வகுத்தல் மெத்தேடு. சரியா? இதை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன். இது 2மே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு சில மெத்தட்ஸ், அதாவது ஒரு சில கீ நம்பர்ஸ் வச்சுருக்கிறோம். அந்த ஒரு சில கீ நம்பரை வச்சு தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். அது நமக்கு கட்டாயம் 2 நம்பர் எடுத்து கொடுக்கும். அதை நம்ம திரும்ப ஒரு நாளைக்கு 3 நம்பர் வர காரணம் என்னென்னா, டோட்டலாகவே 3, அதாவது டோட்டலாகவே வந்து அந்த ரிசல்ட் நம்ம வந்து விழுந்துடும். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நம்பர் கன்ஃபார்ம் வந்துடும். அதனால தான் நம்ம தொடர்ந்து அந்த நம்பரையும் நம்ம விடாமல் தொடர்ச்சியாக நம்ம கொண்டு வந்துட்டு காரணம் என்னென்னா, நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் கொடுத்தோமா, 2ஆம் நம்பர் கொடுத்தோமா, 0 கொடுத்தோமா, 4ஆம் நம்பர் கொடுத்தோம்லாம் கொடுத்தோம். 2 நம்பர் பாஸா. இன்றைக்கி என்ன 42 வந்துச்சா? அதான் இன்றைக்கி ஆனாங்க 42. நம்ம என்ன கொடுத்தோம், நேற்று தான் கொடுத்தோமா, மாற்றி ஏதாவது கொடுத்தோமா? கிடையாது. எந்த இதுலையுமே மாற்றி கொடுத்துருக்க மாட்டோம். நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். 4ஆம் நம்பர், 2ஆம் நம்பர். சரியா? சூப்பராக மேட்சாக இருக்கா? எல்லா இடத்துலையும் இந்த 4 2ங்கிறது நம்ம திரும்ப மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். என்ன காரணம்னா, நம்ம தான் சொல்கிறோம், நம்ம திரும்ப என்ன சொல்கிறோன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரில் 4 நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வருவோம். அந்த 2 நம்பரை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவோம். அதாவது ஒன்று, நான் என்ன சொன்னேன், இன்றைக்கி காலையில் வந்தால் அந்த 0 8க்கு மேட்ச் ஆயிரும். அப்படி இல்லைன்னா அந்த 4 2க்கு மேட்ச் ஆயிடும். அவ்வளோதான். இதுதான் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். காலையில் யாராவது ஆள் போட வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அருமையாக சொல்லியிருக்கிறேன். எனக்கு 0 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இதை தாண்டி ஒரு நம்பர் வரல, நான் தான் ஓப்பனாக சொன்னேன், வரல அப்படின்னா 42 வரும். 0 8 வரலைன்னா உங்களுக்கு 42 கண்டிப்பாக வரும். அதைத்தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணிக்கிறோம். எல்லா ட்ராவ்லையும் அதான் பதிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி காலையில் கொடுத்தது கூட நம்ம அதான் சொல்லியிருக்கிறோம். எனக்கு வந்து 0 2 அப்படிங்கிறது, 0 4 8ங்கிறது ஒரு ஃபார்மெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடியது. செகண்ட் ஃபார்மெட்டு 2 4, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இன்றைக்கி காலையில் ஆள் போட நம்ம கொடுத்தப்ப கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன், அதான் சொல்லியிருக்கிறேன். வேறு எந்த நம்பர் இல்லை. நாம் வந்து நம்புகிறோம். கட்டாயமாக இந்த 2 ஃபார்மெட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டு நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும், மிஸ் ஆகாது. நம்ம போட்ட கணக்கு அப்படி தான். ஏன்னா நம்ம இதில் நிறைய நாள் நம்ம ஒவ்வொரு நாள் அடிப்பட்டு இந்த மாதிரி வந்தால் இது மாதிரி வருமா, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் நமக்கு இங்கே வின்னிங் நம்பராக மாறி நிற்கிறதே தவிர சும்மா ரேண்டமாக நம்ம கொடுக்குறதே கிடையாது. அது ரொம்ப முக்கியம். நம்ம எப்போ கொடுத்தாலும் 4 நம்பர் 2 நம்பர் கன்ஃபார்ம் வருது. காரணம் என்னென்னா, அதுதான் மெயின் காரணம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம தெளிவாக கொடுக்குறோம். என்ன காரணம்னா, நீங்கள் 2 நாள் 3 நாள் கேசிங் போட்டால் பரவாயில்லைங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக போட்டுட்டுருக்கோம்ல. கிட்டத்தட்ட இது 5வது வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் தொடங்க போகுது. அப்போ அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, அதுக்கான ஒரு அனுபவம், அதுக்கான ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்முடைய அனுபவம் வந்து இருக்கோ, அந்த அளவுக்கு நமக்கு அதிகமான நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கட்டாயமாக வின்னிங் எடுத்து கொடுக்கும், மாற்றமே கிடையாது. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம இது மாதிரி ஆயிரக்கணக்கான ட்ரா பார்த்துருக்கோம் இல்லையா எவ்வளோ நாளில். அதனால தான் நமக்கு சொல்கிறேன். இதே மாதிரி டிஆர் கேஎல் இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். இதுக்கு முதல்ல வீடியோ போடாததுக்கு முதலையும் நம்ம என்ன பண்ணோம், இதே விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ நமக்கு அந்த அனுபவம் தான் இன்றைக்கி அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ கொடுத்ததை விட இன்றைக்கி நம்ம இன்னும் கூட அனுபவம் நிறையா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மெத்தடு இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற அந்த கணிப்புக்கு நான் வந்துடுறது. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நான் மாற்றி கொடுத்துருக்கேன். நான் வேறு எதாவது எடுத்தேன்னா நம்பர் 2ஆம் நம்பர் வரும். நீங்கள் தெரியுமா, நான் கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வரும்னு. எங்கேயாவது 2ஆம் நம்பர், இங்கே எங்கேயாவது 2ஆம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்கா பாருங்கள். 2ஆம் நம்பர் தொடர்ச்சி ஏதாவது மேட்ச் ஆகிருக்கா பாருங்கள். இங்கேயா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எங்கேயாவது வந்திருக்கா. எப்படி 2ஆம் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சோம்? சரிங்க. 4ஆம் நம்பர் கூட நமக்கு திரும்ப வரும்னு தெரியும். இப்போ 2ஆம் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சோம்? அப்போ அதுக்கான ஒரு ஐடியாலஜி இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதை தான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு ஐடியாலஜி இல்லாமல் அந்த விஷயம் அந்த இடத்துல வருது. நேற்று எப்படி 9ஆம் நம்பர் கண்டுபிடிச்சோம்? நேற்று 9ஆம் நம்பர் கண்டுபிடிச்சோமா இல்லையா? முந்தா நாள் தான் அடித்தாங்க. நேற்று எப்படி 9ஆம் நம்பர் கண்டுபிடிச்சோம்? சூப்பராக நேற்று கண்டுபிடிச்சோமா இல்லையா? 9ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும். அதுதான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கிறதுனால நம்ம 9ஆம் நம்பர் வரும் அப்படிங்கிறது இன்றைக்கே நம்ம கண்டுபிடிக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த 2 நம்பர் டார்கெட் பண்ணோம். நம்ம என்ன 4 2 டார்கெட் பண்ணோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் 0 நம்ம டார்கெட் பண்ணோம். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. 9ஆம் நம்பரை கூட நமக்கு, ஏன்னா எனக்கு ஏன் சொல்கிறேன்னா, எப்பயுமே அந்த 4ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா 9ஆம் நம்பர் தான் காமிக்காது.
புரியுதுங்களா? அது என்னைக்கா ஒரு நாளைக்கு நான் ரொம்ப டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு டபுள்ஸாக காமிச்சதுனா மட்டும் தான் இந்த மாதிரி வரும். ஆனால் நம்ம கணக்கில் வந்து 4 நம்பர் காமிச்சது நேற்று நம்ம என்ன சொன்னோம், 4 நம்பர் கண்டிப்பாக வரும், இடத்துல வரும், மிஸ் ஆகாது அப்படின்னு சொன்னோம். அதுலேயும் நம்ம குறிப்பாக என்ன சொல்லியிருக்கோம், ஏ போர்டுலேயே வரும். அதை நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும். மாற்றி கொடுத்துருக்கணும் இல்லை தானே, ஏ போர்டுலேயே தான் வரும். அதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் தான் வர வேண்டிய நம்பர் அப்படிங்கிறத கொடுத்தோம். சரிங்க, என்ன காரணம், நமக்கு அங்கே தான் வருது. அப்போ ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கும் போது தெரிஞ்சது இந்த இடத்துல இந்த நம்பர் வரும் அப்படின்னு. சரியா? அப்போ இந்த அனுபவம் தான் நம்ம சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லணும். இது வந்து நான் வந்து இது கணக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அனுபவம் வேணும். கண்டிப்பாக அனுபவம் இல்லாமல் அதை நம்ம செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. ஏன்னா இப்போ நேற்று முந்தா நாள் நம்ம வீடியோ போடலாம், நம்ம போட்டு கிட்டத்தட்ட 6 வருஷமாக போட்டுட்ருக்கோம். அப்போ நம்ம அந்த அனுபவம் வந்து இந்த நம்பர் எடுத்து அந்த நம்பர் வரும், இந்த நம்பர் போட்டால் இந்த நம்பர் வரும், இந்த நம்பர் இப்படி ஒரு கணக்கு தான். இந்த கணக்கு தான் நமக்கு இங்கே வின்னிங் நம்பரை மாறுறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த அனுபவம் தான். நீங்கள் எப்போயுமே ஒரு அனுபவம் ஆரண்டி ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கும் போது அதிலேயே நம்ம மைண்ட் செட் ஆகிரும். நம்ம இது வந்தால் இந்த நம்பர் வரும், இது வந்தால் இது வந்துடும் அப்படிங்கிற அந்த அதுதான். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 604ன்னு கொடுத்தாங்க. அதான் இன்றைக்கி ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க. 604ன்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நமக்கு ஜீரோவும் வர வேண்டிய நம்பர் தாங்க. நான் வரல, எனக்கு அதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். பட் நம்ம 2 நம்பர் டார்கெட் பண்ண வந்தால் 4, 2 இல்லைன்னா 0, 8 இதை தான் நான் ரொம்ப அதிகமாக டார்கெட் பண்ணியிருந்தேன். வேறு எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையும் அதான் கொடுத்துருக்கேன். திரும்ப இன்றைக்கி காலையில் கூட அதான் கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. சரிங்களா? ஒரு டைமுக்கு 3 டைமுக்கு 4 டைம் செக் பண்ணி தான் கொடுக்குறோம் தவிர சும்மா ரேண்டமாக கொடுக்குறது கிடையாது. அப்போ நமக்கு இதில் மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ நாளைக்கு என்ன வருது, நாளைக்கு யாருடைய கம்பெனினா 28ஆம் தேதி சம்ருதி 35வது குரூப். இப்போ நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்குறேன். நாளைக்கு உங்களுக்கு 604ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை கிடச்சிது. அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன 429, அதுவும் சூப்பர். அடுத்து நமக்கு போன வாரம் வந்து நமக்கு என்ன எடுத்தாங்க, போன வாரம் நமக்கு பாக்கியதாரா சரி சம்ருதீன் போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 896ன்னு கொடுத்துருக்காங்க. 8, 9, 6, 96, 896. சரிங்களா? ஓகே, 896 அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நாளைக்கு 35வது ட்ரா, அதுவும் வந்து எஸ்எம் உடைய 35வது ட்ரா 35. சரிங்களா? அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பரை நம்ம கொண்டு வர அது என்ன மாதிரியான நம்பருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கொஞ்சம் மேலே எழுதிக்குவோம், இங்கே வேண்டாம். சரி, அப்போ நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பரில் ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கலாம், ஏ போர்டு 6ஆம் நம்பர் கொடுக்கலாம். ஏன் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன ஆர்டர் கொடுத்தோம், 4 நம்பர் தானே கொடுத்தோம். அந்த அதெல்லாம் வந்துச்சு, வேறு எதாவது மாற்றி வந்துச்சா, என்ன கணக்கு, ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு தான் வரும், வேறு எதாவது வராது. அப்போ நமக்கு 946 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் பேட்டர்ன் வைஸ் பார்த்தாலும் நமக்கு அது மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 8ஆம் நம்பர், 2 நம்பருமே ரொம்ப ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகணும். அப்போ 8, 6ங்கிற 2 நம்பரை டார்கெட் பண்ணலாமா? ஆமாம். 6ஆம் நம்பர் 4ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தால் அடுத்து ரெட்டப்பட நம்பரில் தான் நமக்கு என்ன வரும், 6 வரணும் இல்லை 8 வரணும். இந்த 2 நம்பருமே 4ஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வரும், அது மீறி ஆட முடியாது. நீங்கள் தெளிவாக சொல்கிற புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது 100 ட்ரா ஆடினாங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 30 ட்ரா மாறுமே தவிர மற்றபடி எல்லா ட்ராவுமே மாறாது. நான் பார்த்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் ஆல்டர்னேட் நம்பராக வருமே தவிர வேறு எதுவும் வரவே வராது. நீங்கள் வேணால் தேடி பார்த்துங்க. ஏன்னா நான் வந்து இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய பார்க்குறதுனால சொல்கிறேன். டெய்லி 24 மணி நேரமும் இந்த கேஎல் மூடலே இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம். சரியா? இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி நமக்கு அடுத்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 5ஆம் நம்பர். ஏன் 5ஆம் நம்பர் ஒய் அப்படின்னா 5ஆம் நம்பர் 2க்கு 5 தான் எனக்கு கிடைக்கிது ரொம்ப ஸ்ட்ராங்காக. திரும்ப 5ஆம் நம்பர் அந்த இடத்துல வருமா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே வருது. வந்த இடத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது. 2க்கு 5 தான் திரும்ப வருது. ஏன்னா 5க்கு 2, 2க்கு 5ங்கிறது திரும்ப வரலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். இப்போ எப்படி நேற்று வந்து 4ஆம் நம்பர் தான் திரும்ப ரிட்டர்ன் வருதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இன்றைக்கி 5ஆம் நம்பரை கொஞ்சம் ஒரு ட்ரா தள்ளி மறுபடியும் வைப்பாங்க அப்படிங்கிற கணக்கு வருது. இருக்கான்றதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே சரிங்க 5ஆம் நம்பர் வரல என்னங்க தான் பண்ணால் 3ஆம் நம்பர் கட்டாயம் வரும். 5ஆம் நம்பர் வரலைன்னா 3ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும். மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். இருக்குதானதுலேயும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்துங்க. ப்ளஸ் அது போக சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 9ஆம் நம்பருக்கு வந்தால் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்ன, 9ஆம் நம்பருக்கான ஆல்டர்னேட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு முதல்ல வரக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர். நான் அதை தான் எப்போயுமே கொடுப்பேன். ஏன்னா அதுதான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும். 9க்கு 7ங்கிறது நீங்கள் எப்போயுமே எவர் கிரீன் நம்பரு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் நாளைக்கும் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது.
ப்ளஸ் அது போக நமக்கு நாளைக்கு இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நாளைக்கு மேட்சே அழகாக ஆகலான்னா 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் என்றைக்குமே கொஞ்சம் பெஸ்ட்டாக மேட்ச் ஆகும். நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சா பாருங்கள், நம்ம எவ்வளோ கணக்கு எடுக்கிறோம் பாருங்கள். சும்மா சொன்னால் கேட்க நிறைய கணக்கு, அதுபோல் இன்னொரு பேப்பரில் எழுதியிருப்போம். இது வந்து ஆல் போர்டுஸ்க்கு எடுத்து, இது ஆல் போர்டுக்கு எடுத்த நம்பரு சரியா. இதில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிக்கு இன்னொரு பேப்பர் இருக்குது, அதில் எழுதியிருப்போம். அது மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம நிறைய கணக்கு போட்டு தான் அதில் கொண்டு வரமே தவிர ரேண்டமாக கொண்டு வரது கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் சான்சஸ் நிறையா கிடைக்கிது. என்னோடய கணக்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது சரியா. உங்கள் கணக்கில் அது வருதான்றதையும் பாருங்கள். இதை தாண்டி வந்தால் எனக்கு திரும்ப வந்து இந்த 4ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் வர மாதிரி இருக்குது, இருந்தால் எடுத்துங்க. நாளைக்கு என்ன தாங்க வருது அப்படின்னா எனக்கு 5ஆம் நம்பர் டவுட்டு, 8ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும், 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வருங்க. 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், ப்ளஸ் 7ஆம் நம்பர். இதுக்குள்ளே நாளைக்கான வின்னிங் நம்பர் முடிஞ்சுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, நம்ம எப்போ கொடுத்தோம் 2 நம்பர் வர காரணம் என்னென்னா நம்ம வந்து 2 ஃபார்மேட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அது 2 நம்பர் ஒன்று இல்லைன்னா ஒன்று நம்மளை காப்பாற்றிடும், மிஸ்ஸே ஆகாது. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரியா. இந்த 4 நம்பருக்குள்ளே கொடுக்குறோன்னு எதுக்கு சொல்கிறோன்னா, நான் 2 விதமான ஃபார்மேட் வச்சுருக்கேன். ஒன்று நம்மளுக்கு காலை வராச்சுன்னா இன்னொன்று காலை வராது, அது வந்துடும் சரியா. அதனால தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகும். காரணம் என்னென்னா அதான் இது சரிங்களா. என்றைக்குமே ஒரு ஃபார்மேட்டை மட்டுமே நம்பக்கூடாது. 2 விதமான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இப்போ நிறைய பேர் நிறைய கெஸரி நிறைய விதமான ஃபார்மேட் நிறைய விதமான இதை யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்றை மட்டுமே ஸ்ட்ராங்காக நம்பாமல் இன்னொன்று ஆல்டர்னேட்டாக ஸ்ட்ராங்காக நம்புறதுனால தான் நமக்கு 2 நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது. கண்டிப்பாக இந்த ட்ராவும் நான் இன்னும் கூட சூப்பராக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்சாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.